ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லோகேஷ் ஃப்ரம் lkcadcam. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3 இன் எக்ஸசைஸ் 4 இன் creo 3.0. ஸோ இந்த இமேஜை நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சை கையில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ என்கிட்ட இதுக்கான இமேஜ் இருக்குது. டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க பார்ப்போம் எப்படி வரையிறதுன்றது. ஸோ எல்லா செட்டிங்களும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸ்கெட்சுள்ள போயிடுவோம். ஸோ இந்த ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் டைப்பில் இருக்குது. இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும்னா, 2 ஹெக்ஸகனல் இருக்குது, தென் 2 சைஸில் சர்க்கிள் இருக்குது, தென் 2 லைன்ஸ் அண்ட் 1 ரேடியஸ். இதெல்லாம் இந்த இமேஜில் இருக்குது. Circle different sizes, this one and this one, then different size la hexagonal, this one and this small one. So lines, then different radius. ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படி வரையிறதுன்னு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு ட்ராயிங்க்கு முன்னாடியும் நமக்கு லைன் இம்பார்ட்டண்ட். ஹரிசாண்டல் லைன், தென் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் வழியாக தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ தற்போதைக்கு 2 ஹெக்ஸகனலை இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் பேலட்லேருந்து பண்ண போகிறோம். பாலிகன்ஸ் 6 சைட்ஸ் இருக்குது. ஸோ ஐ நீட் 6 சைட்ஸ். டபுள் கிளிக், தென் சிங்கிள் கிளிக், then single click, double click, then single click. ஸோ ஓகேங்களா, டிஃபைன் ஆகிடுச்சு. க்ளோஸ். இப்போது இதை கோஇன்சிடென்ஸ் பண்ண போகிறோம். கோஇன்சிடென்ட் ஃப்ரம் இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும். coincident line and the point. ஓகேங்களா? then sorry, sketch பண்ணனும். again coincident ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்கு. இது லைனில் தான் இருக்குது, கோஇன்சிடென்ட்லாம் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷனை கிளிக் பண்ணுறோம், இந்த ரேடியஸை டிஃபைன் பண்ணுறோம். நமக்கு லென்த்து வேணாம், அதை delete பண்ணுறோம். டைமென்ஷன் இருக்குது, டயாவாக இருக்குது, ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுறேன், கன்வெர்ட் ரேடியஸ். ஸோ இது நமக்கு 15. ஸோ இதை நம்ம கோயின்சிடென்ட் பண்ணதுனால இந்த இடத்துலேருந்து இது நகர்ந்துருச்சு. அகைன் நம்ம இதை கோயின்சிடென்ட் பண்ணுவோம். கோயின்சிடென்ட் this one symbol, then point, again the line, coincident. okay, so இது ஆல்ரெடி கோயின்சிடென்ட் ஆகிடுச்சு. தென் இந்த 2 பாலிகனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணிடுவோம். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 100. தென் இது ரெண்டும் சிமெட்ரிக்காக இருக்கணும் எனக்கு. சிமெட்ரிக். ஸோ இதுவும் இதுக்கு
ஆயிடுச்சுங்களா? சிமெட்ரிக் ஆயிடுச்சு பாருங்க, சென்ட்ரல் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுத்தோட ரேடியஸை டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்றுக்கான ரேடியஸ் டைமென்ஷன், தென் கிளிக் radius and delete. So how much? Radius 10. ஓகேங்களா, டிஃபைன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டைப் ட்ரா பண்ண போகிறோம். 40 டயாக். Take circle, center point circle, click this, then this one 40. So again take a circle, mark பண்ணுறோம். So this one வந்து 40 dia. So this one வந்து dimension delete. How much? 25 dia. Sorry, radius 8 dia 25. So dia 25 na 25 divided by 2. So radius defined ஆயிடும் 12.5. நீங்கள் இதை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் 25. ஓகேங்களா? ஸோ இந்த பேராமெட்ரிக் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக ஒரு டைமென்ஷன் கிளிக் பண்ணி ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 25 ப்ளஸ் 1 கொடுத்தீங்கன்னா 26 ஆகிடும். ஸோ இது டேரெக்டாக கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். 2 சர்க்கிள் வந்துருச்சு. தென் லைன்ஸ், 2 லைன்ஸ் நீடு. ஓகேங்களா? டேக் லைன் சிம்பிள், drop the line between the 2 circles. Okay, then so the circles இந்த 2 லைனுமே சிமெட்ரிக் பண்ணணும். சிமெட்ரிக் சிம்பிள் எடுத்துக்கிட்டேன். click this one and this one, take a central. Before that, define the dimension. This one plus this one 15. ஓகேங்களா? Now symmetric. This point and this point from this location. Okay, symmetric. ஸோ இந்த சிமெட்ரிக் ஆப்ஷனில் நீங்கள் வெறும் அந்த எக்ஸாக்டாக பாயிண்ட்டை மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ ஹியர் we need a three-point tangent. This one we required. Then one, take arc, this point 1, this point 2, then third point is this. Okay, so again we draw this one arc, this point 1, this point 2, this point 3. Okay, then take arc, this point 1, 2, then 3. Okay, then again arc 1, 2, then 3.
ஓகே. ஸோ நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் டைமென்ஷன்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணதுனால இது எல்லாமே ஹைட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஹைட் பண்ணிட்டதுனால இப்போ delete செக்மெண்ட். ஓகேங்களா? கண்ட்ரோல் விசிட். ஸோ டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் இது கிளிக் பண்ணி this one and this one. Tangent. Point entity delete. Then it will get tangent. Okay. Again, we have to tangent. Tangent. Then this one and this one. Attacking line took it. Then நீங்கள் delete பண்ணுறப்ப இது கிளியராக தெரியும். சம்டைம்ஸ் செலக்ட் ஆகலைன்னா டேஞ்சன்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? கண்ட்ரோல் இசட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம delete பண்ணது ரிவர்ஸில் வந்துடும். ஸோ டேஞ்சன்ட் பண்ணணும். டேஞ்சன்ட் this one and this one. Then tangent this one and this one, this one and this one. So tangent ஆயிடுச்சு. இப்போ delete பண்ணுங்க. ஈஸியாக ஆகிடும். ஓகேங்களா? tangent this one and this one. constraint பாயிண்ட்ஸ்லாம் வந்து delete பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு constraint delete பண்ணிங்கன்னா tangent ஆகிடும். delete. ஓகேங்களா? tangent ஆகிடுச்சு. fit. delete segment. ஓகே. fit. ஷேப் வந்துருச்சு. பட் ஆனால் அந்த ரேடியஸ் வந்துருச்சான்றது டிஃபைன் ஆகலை. ஓகேங்களா? நம்ம இதுக்கப்புறம் தான் ரேடியஸ்லாம் டிஃபைன் பண்ண போகிறோம். சாரி, டைமென்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டைமென்ஷன் மட்டும் டிஸ்பிளே கொடுங்க. டிஸ்பிளே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுக்கான ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா இந்த ரேடியஸை 30 டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 30. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஆர் நீங்கள் ஈக்குவல்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி சிமெட்ரிக் பண்ணிங்க, ஈக்குவல் கொடுத்தீங்கனாலும் ஈக்குவல் ஆகிடும். ஓகேங்களா? அதோ இது இப்போ நான் இதில் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ க்ளோஸ்டு லூப் இல்லை. என்னன்றதை பார்த்து சால்வ் பண்ணணும். டேஞ்சன்ட் this one and this one. ஓகேங்களா? தென் delete segment. ஓப்பன் லூப் delete பண்ணிடணும். fit. ஸோ இப்போ இதுக்கான ரேடியஸ் எவ்வளோ? 20. ஸோ இப்போ ஈக்குவல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதுவும் 20 ஆயிடுச்சா? ஐ திங்க் ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப்பாக வந்துருச்சு. அப்படின்னா பர்ஃபெக்டாக ட்ராயிங் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராயிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெரி சிம்பிள் தான். பட் ஆப்செட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் அதில். ஸோ அது தெரியலனா அதை நான் நாளைக்கு உங்களுக்கு எப்படின்றத டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைமென்ஷன்லாம் நீங்கள் வேணும்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் திஸ் இஸ் த டைமென்ஷன் 30. this one ஈக்குவல் பண்ணிங்கனாலும் ஆகும்.
இதோட டயா வந்து 40 ஓகேங்களா. இதுக்கான டயா வந்து 40. இந்த ரேடியஸ் வந்து இதுக்கு 50. ஐ திங்க் பிஃபோராக கொடுத்துட்டேன். ஒரு பக்கம் டிஃபைன் பண்ணியாச்சு, இந்த ஒரு டைமென்ஷன் டிஃபைன் ஆகலை. ஸோ 15 இதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணி 15 டிவைடட் பை 2 இப்போ கன்ஸ்ட்ரைன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, தட்ஸ் இட். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா அது எல்லாமே லாக்டு டைமென்ஷன். ஸோ ஐ திங்க் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கு, தென் அடுத்த எக்ஸஸுக்கான பிடிஎஃப்பும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.